ஃபைனல் பால் இந்த ஓவரில். சரியா படல, ஜஸ்ட் சிங்கிள். போன ஓவர்லேயே ஒரு பால் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, எதுக்கு அவுட் கேக்? ஸோ அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு அப்படின்ற ஒரு முறையில் இங்கே அவுட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே அவுட்டு கொடுக்கப்படல. திரும்பவும் ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி. படந்தா சரியா, ஜஸ்ட் சிங்கிள். திரும்பவும் அகலப்பந்து. திரும்பவும் ஆனால் தெரிஞ்ச ஓடிட்டுலாம் நினைக்கிறேன் ஒரு ரன், பட் ஓடல பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே. அடுத்த பந்து காத்துல 4ங்க. ஸோ போன மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டர் பறந்து பிடிச்சிட்டு இருந்தாரு, 2 பவுண்டரியை சேவ் பண்ணாரு வேர்ல்ட் 11 இருந்து. பட் இந்த வாட்டி ஜம்ப் பண்ணி தடுக்க முடியல அவரால். ஸோ ஆனால் பவுண்டரி இங்கே வந்திருக்கு. திரும்பவும் இங்க காத்துல கேட்சா. எஸ், செம கேட்சுங்க, ரன்னிங் கேட்ச் எடுத்திருக்காரு. இங்க அவர் பேர் தெரியல, ஜெயான்னு நினைக்கிறேன், மணிக்கம் ஜீவா. ஸோ ஃபிளாட்டா தான் அடிக்கப்பட்ட ஒரு பந்து. ஸோ இப்போ கமெண்ட்ரி பாக்ஸில் இங்க எங்க கூட இணைவது முத்து ப்ரோ வந்திருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு என்னோட கமெண்ட்ரியை நீங்க கேட்க மாட்டீங்க, மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ முத்து ப்ரோ, ஓவர் டு யூ ப்ரோ. தேங்க்யூ மது. இங்கே இந்த இணைந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக கலைஞர் டிராஃபி 2000 டீம் ஏசிஆர் ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்காங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் தே ஆர் பிளேயிங் வித் 10. 2 டீமுமே வந்து 10 பேரை வச்சு விளையாடினாலும் இது ஒரு புது கேம் மாதிரி இருக்கு. மீண்டும் ஒரு முறை இங்கு இணைந்திருக்கும் அன்பன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஐம்பத்தி 6 ரன் வந்திருக்கு இதோலும் போர்டில். A very good shot, very strong hit. Another one. Pona ball 4, in the ball 6. It's a big hit from Prasanna. The team ACR 11 kaga 2 ball 10 runs. The team will be happy.
4 and 6 ஒரே ஒரு விஷயம் தான் அந்த டோர்னமெண்டோட டைட்டில், டீல் வித் பவுண்டரிஸ். 4 and 6 ரெகுலர்ஸா கொண்டு வந்தா ரன்ஸ் எக்கச்சக்கமா பெய்யும். தூரல் இல்லை, கனமழை பெய்யும் ரன்ஸ்ல. So no ball signal. Straight to the man. Run out chance. Signals என்னென்ன இருக்கு? No ball signal இருக்கு. லெக்கம்பர் கிட்ட இருந்து free hit signal இருக்கு அடுத்த பாலுக்கு. அதோட சேர்ந்து ரன் அவுட்டும் வந்திருக்கு. 1+ ரன் அவுட். அதை தொடர்ந்து ஃப்ரீ ஹிட்டும் வரப்போகிறது. ஒரு நல்லது கெட்டது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. நோ பால் +1 2 ரன்னு ஒரு விக்கெட். ஸோ டீமுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரசனாவுக்கு மறுபடியும் ஸ்ட்ரைக் கிடைக்கும். அதே சமயம் ரெண்டு பால் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 பால் இருக்கு. வெரி வெல் போல். ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் இது. ஒரு பெரிய ரன்ஸ்க்கு அப்புறம், நோ பால்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக். இது கான்ஃபிடன்ட் கொடுக்குற ஒரு கம்பேக் இது. ராகுல் காலையிலேருந்து இந்த பேர் ஒரு 4-5 தடவை நான் பார்த்துட்டேன். நிறைய பேர் ராகுல் பேர் வச்சு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. So one more good delivery from Rahul. ஒரு comeback delivery மறுபடியும். என் பின்னாடி ஒரு greatest player இருக்காரு, ராகுல் கீ பாய். So one more good delivery from Rahul. ரெண்டு பெரிய ஷாட்க்கு அப்புறம் ஒரு ரன் அவுட் கிடச்சிது. அந்த ரன் அவுட்க்கு அப்புறம் அப்படியே ரன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஒரு மிஸ்டேக் அப்புறம் அதில் இருந்து பாடம் டைமாக கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ராகுலுக்கு சூப்பராக கம்பேக் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணி வந்திருக்காரு கடைசி 3 பாலில். ஷாட் இஸ் பிக். எஸ் இட் இஸ். இந்த 3 டாட் பாலுக்கு சேர்த்து வச்சு 6 ரன்னோட ஃபினிஷ் பண்ணுறாங்க. இட்ஸ் a good finish for team ACR 11. One more biggie. Big numbers on the board. So end of 5. The big runs on the board. 75 runs கொண்டு வந்திருக்காங்க within 5 overs. 30 balls 75 runs. 6 ஓவர் முடிஞ்சிருக்கா? ஏழாவது ஓவர் இப்போ போட போறது. So 75 loss of 5 wickets. கடைசி ஓவர். It's wonderful hit from Prasanna again. So team ACR 11க்காக ஒரு strong statement கொடுத்துட்டு இருக்காரு இந்த சுல்லா. ACR 11 ஓட சுல்லா. So wonderful hits, biggie, confident ஓட இருக்காங்க. So bowlersக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான டேவா இருந்திருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து. சூப்பர் கம்பேக் டெலிவரி ஃப்ரம் மேடி மதன் தாம்பரத்தின் மேடி அவர்கள். முதல் பால் ஒரு பெரிய ஷாட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோயர் மூலிமா ஒரு டாட் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் குவார்டர் ஃபைனல் நம்பர் 1 பிட்வீன் உதயா கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் வேர்ல்ட் 11க்கான போட்டி. 2 கேப்டனும் இந்த இன்னிங்ஸ் முடியும் போது வந்துருமாறு கேட்டுக்கிறோம். அதே போல் ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். So one more good delivery from Maddie, directed அப்படின்னா விக்கெட்டுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒரு நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் கிட்ட இருந்து நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி தான் சொல்லணும். டீம் 96 ஓட டிஷர்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே 96 அப்படின்ற ஒரு நம்பரை
பட் ஐடென்டிஃபையோட போட்டு விளையாடி இருக்காங்க. கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பின்கோட் அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. வெல் பவுல்ட், வெரி வெல் பவுல்ட். It's shot. It's a very, very good shot. போன பால் ஒரு டிசப்பாயிண்ட் இருந்தது பேட்டருக்கு. பட் இந்த பால் நினைச்ச இடத்துல விழுந்துருக்கு. லோ ஃபுல் டாஸ் அண்ட் சூப்பர் பிக்அப். ஒன் மோர் மேக்ஸிமம் ரன் ஃபார் டீம் ACR Cricket Club. One last ball of first innings. I request team Udaya Cricket Club captain report for toss. ஸ்விங் அண்ட் மிஸ். சின்ன மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரனுக்கான வாய்ப்பு பெறுகிறார்கள். ஸோ ரன் அவுட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் 7 overs டீம் ஸ்கோர் 89 ரன்ஸ் வந்திருக்கு. 90 ரன்ஸ் ரவுண்டாக டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க டீம் ACR 11. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில் இருக்குது. அது சேஸ் பண்ணுறதுக்காக சென்னை 96 கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு உதயா 11 வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஸோ டைம் வந்து கரெக்டாக 4:09 சாரி 2:09 2:14 வரலாம் உங்களுக்கான நேரம். அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் 11 வந்து டாஸ் வின் பண்ணதாக அறிவிக்கப்படும். ஜஸ்ட் 5 minutes டைம் இது. 2:14 வரலும் உங்களுக்கான டைம். 2:15 அப்படின்னாவே வேர்ல்ட் 11 வந்த டாஸ் என்று அறிவிக்கப்படும். ஸ்ட்ரெயிட் கேமராமேன் கொஞ்சம் இங்கே டர்ன் பண்ண முடியுமான்னு பாருங்களேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு லோகேஷ் த யூனிவர்சல் பாஸ் லோகேயை வந்து வெல்கம் பண்ணுறோம். 12 பால்ல 52 ரன் விளையாடி இந்த டோர்னமெண்டோட ரெக்கார்ட் 50 வச்சிருக்கிற எங்களது அன்பு அண்ணன் லோகே அவர்களுக்கு இங்கே வருகை தந்த அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் பொற்காரங்களால் லோகே அண்ணன் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வழங்கி கௌரவிக்கிறோம். இந்த போட்டியில் இணைந்து விளையாடிய அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த போட்டியில் இணைந்து சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனுக்கு வில்லோ வாரியர்ஸ் மற்றும் சுதீஷ் 11 சார்பாக ஒரு மரியாதை செலுத்தி அவரை கௌரவிக்கிறோம். வில்லோ வாரியர்ஸ் மற்றும் சுதீஷ் 11 சார்பாக வருகை தந்த அன்பு அண்ணனுக்கு ஒரு மரியாதையை செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ராஜேஷ் அவர்களின் பொற்காரங்களால் இந்த மரியாதையை செலுத்துகிறோம். So 90 from 42 ஒரு நல்ல டோட்டலாக இருக்கும்.
ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் 6 ஓவர் கொண்ட போட்டிகளாக இருக்கும். ஏன்னா நேரம் அதுக்கு தான் சரியாக இருக்குது. அதனால் 6 ஓவர் கொண்ட போட்டி. இந்த மேட்ச் முடிகிறதுக்கு 2:50 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 மணிக்கு ஆரம்பித்தா 3 மேட்ச் கரெக்டாக பண்ணலாம். ஸோ இன்னிங்ஸோட முதல் பந்து பீஸா கிட்ட இருந்து பிரம்மாண்டமான ஒரு 6. சேசிங்க இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹிட் இது. இட்ஸ் பிகிங் டு ஸ்டார்ட் பிக் சேஸ். 2 டீமோட 12th மேன் ப்ரொவைட் பண்ணுங்க. சென்னை 96 12th மேன் இங்கே தான் இருக்காங்க. ஓகே டன். So gone up, it's a good opportunity, it's a big opportunity. Oh my God, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 members. After the big miss, ஒரு நல்ல டேக்கன். பீஸாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இரண்டாவது வாய்ப்பில் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. சென்னை 96ஓட மிகப்பெரிய ஒரு விக்கெட்டை இழக்கிறாங்க. ஹர்லியா டீம் ஏசியா 11 ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ இட்ஸ் a big one. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. வித்தவுட் எனி டிலேஸ் இந்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. அடுத்த பேட்டர் நரேஷ் டீம் சென்னை 96க்காக ஒரு நியூ பேட்டராக உள்ள வந்திருக்காங்க. ஒரு பெரிய சேஸ் அதை விளையாடினாதான் குவார்டர் ஃபைனலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேட்சோட வின்னர்ஸ் வில் பிளே அகைன்ஸ்ட் கேசிசி குவார்டர் ஃபைனல் நம்பர் 2. நல்ல ஒரு புல் ஷாட். இது கேப்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபீல்டர் சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரை. 1 பவுன்ஸ் பவுண்டரி. கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட். பால் மேலே இருக்கிறதுலேருந்து எப்படியாவது எடுத்துன்னு நல்ல ஒரு சூப்பர் ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸில் பால் பவுண்டரி போயிருக்கு. வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் சென்னை 96.
ஸோ ஒன் மோர் ஷாட் அண்ட் ஒன் மோர் ரிசல்ட் கிடைக்குது டீம் சென்னை 96க்கு. இது 3வது பவுண்டரி. விக்கெட் போனாலும் ஒரு இல்லை, நாங்கள் விளையாடுவோம், நேச்சுரலாகவே விளையாடுவோம், அந்த ப்ரெஷர் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ஸ் நிறைய இன்னிங்ஸ் விளையாடி காமிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் டேஸஸ்லாம் அவங்களோட இன்னிங்ஸை பார்த்து அப்படின்னா 4 விக்கெட்டு வந்து 10 ரனுக்கு போச்சு, 5 ரனுக்கு போனால் கூட வந்தவங்க புதுசாக வந்தவங்க டொம்மு டொம்முன்னு அடிப்பாங்க. ஸோ அந்தமாரி ஸ்பெஷலிஸ்ட் அந்தமாரி ஒரு இன்னிங்ஸாக ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்க்குறோம். ஸோ டீம் சென்னை 96 கிட்டேருந்து ஒரு விக்கெட் போனாலுமே பேட்டை விடுறாங்க, பயப்படாமல் விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 90 ரன் சேசிங்கில் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஒரு ஓப்பனிங் தேவைப்படுது. ஒரு நிமிஷம்டா. 16 லாஸ் ஆஃப் 1 அப்படின்றது தான் ஸ்கோர் அப்டேட். 16க்கு 1 ஓவர் நம்பர் 2 போடுறதுக்காக அவ்வளோ டாலான ஒரு பவுலரை கொண்டு வந்திருக்காங்க. ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட் டு த மேன். மிட் ஆஃப்ல இருந்த ஃபீல்டருக்கு ஒரு இரையாக இருக்குதா சொல்லுவாங்க. இட்ஸ் குட் ஃபுட் ஃபார் த ஃபீல்டர்ஸ். ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு கொடுத்த மாதிரி அழகாக கேட்சை கொடுத்துருக்காரு. ஜீவா கையிலே போய் விழுந்திருக்கு லபக்குன்னு. விக்கெட். இது பிக் மேன் டிபார்ட். ஸோ அடுத்த பேட்டராக கபி டீம் சென்னை 96க்காக ஒரு முக்கியமான விக்கெட் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதே போல் டீம் சென்னை 96 பிளேயிங் வித் 10 அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லைவில் பார்த்துட்டு இருக்க டீம்மேட்ஸ்க்கு ரூல்ஸை சொல்லிடுறோம். 12 பேர் ஒரு டீமில் விளையாடலாம். 13வது பிளேயர் வந்து ஸ்கோரர் பக்கத்தில் அப்டேட் கொடுக்கறதுக்காக வந்துடணும். அந்த 15 பேர் இருக்கிற லிஸ்ட்டில் இருந்து குறைஞ்சது 13 பேராவது இங்கே இருக்கணும். 12 பேர் இருந்தீங்க அப்படின்னாலுமே பெனால்ட்டி இருக்குது. மினிமம் 13 மெம்பர்ஸ் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆஹா, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் ஜெசன் ஹோல்டர் இந்த மாதிரி தான் போடுவார். நல்ல ஒரு லென்த்தில் பிடிச்சி அப்படியே கீப்பருக்கு போவோம், பால் வழுக்கிட்டே போகும். அது மாதிரி தான் இருக்குது இந்த பவுலரோட ஆக்ஷன் அண்ட் டெலிவரிஸ் எல்லாமே. Nicely bowled. 3 good deliveries. தொடர்ந்து கார்த்திக். அந்த பேர் வச்ச எல்லா பிள்ளைகளும் வந்து ரொம்ப அழகானவர்களாக இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க, சாதனையாளர்களாக இருக்காங்க. ஷாட், சூப்பர் ஷாட். கவி கிடைத்தது ஒரு இன்சைட் அவுட். இது கிளாஸியான ஒரு இன்சைட் அவுட். குட் ஸ்டாப் ஃப்ரம் த ஃபீல்டர். ஆனாலுமே அவரோட பாடி லாங்குவேஜ் 4 கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எஸ், இஸ் 4 ரன்ஸ், இஸ் குட் ரன்ஸ் ஃபார் டீம் சென்னை 96. ஸோ கபிகிட்டேருந்து ஒரு அருமையான ஷாட், அதுக்கு 4 ரன் கிடைக்குது. வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் சென்னை 96. ரன்ஸுக்கு ஒரு 6 ரன் கம்மி. அந்த டிஷர்ட்டில் இருக்க நம்பர்லேருந்து ஒரு 6 மட்டும் கழிக்கணும், அதுதான் டார்கெட். இன்சைட் அவுட்கான முயற்சி. இன்னும் ஒரு ஃபீல்டர்ஸ் கரெக்டாக கிளாப் பண்ணுறாங்க. பாலை கேட்ச் பண்ணுறாங்க. டாட் பால் கிடைக்குது. பிரசன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அதே போல் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு எஃபோர்ட் போகிறார் ஃபீல்டிங்கில். ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் பவர் பிளே. இங்க வரலுமே கேட்டிருக்கேன். சூப்பரான ஒரு டேக்கன் கார்த்திக் கிடையாது. கார்த்திக் டு கார்த்திக் நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பேட்ல லைட்டா ஒரு உரசல், சின்ன ஒரு ஏஜ். சூப்பரான ஒரு டேக்கன். கபி வாக்கிங் பண்ணி வெளில வராது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க டீம் சென்னை 96. 2 குட் ஓவர்ஸ். ஸோ 1/1 வந்திருக்கு. 16 லாஸ் ஆஃப் 1 அப்படின்றது டீம் 96க்கு ஒரு நல்ல ஓவர். பட் இந்த ஓவரில் 4 ரனுக்கு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த கார்த்திக்.
அருமையான வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் மாதிரியே பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் லென்த் அண்ட் லைன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. 20 லாஸ் ஆஃப் 3 டீம் சென்னை 96 இன்னொரு நாயகன் மதன், தாம்பரத்தின் மன்மதன். தாம்பரத்தில் இருக்க அனைவரும் வந்து மேட்ச் பார்த்துன்னு போவாங்க மதன் எப்படி விளையாடுறாரு அப்படின்றதுக்காக. இட்ஸ் பிக் கேங். இப்போ லைவில் கட்டாயமாக இணைஞ்சிருப்பாங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீரர், நல்லா பவுலிங் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. நாங்கள் நிறைய விளையாடிருக்கோம். அண்ட் மேட்ச் நம்பர் 3 ஓவர் நம்பர் 3 யார்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்னு செக் பண்ணோம். அஸ்வின் டீம் ஏசிஆர் 11க்காக ஒரு பிளேயரை நான் கட்டாயமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். கிருஷ்ணா ஏசிஆர் 11ஓட கேப்டன். கட்டாயமாக இந்த டீமை வந்து கடைசி 2 வருஷமாக எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றதை நான் வந்து இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணியிருக்கேன். நிறைய டோர்னமெண்ட்ஸ் விடாமல் வந்து என்ட்ரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டீமை வந்து ஷேப் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக, இங்கே இருக்கும் விளையாட்டு வீரர்கள் சார்பாக. Gone up, it's a good chance. Put down, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் விண்டு அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் விளையாடி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பால் நினைச்ச இடத்துல வரல, அப்படி கொஞ்சம் தாண்டி வந்திருக்கு. 1+1+1 3 ரன் ஓடி இருக்காங்க அழகா. அடுத்த மேட்ச் கான டாஸ் அப்டேட். குவார்டர் ஃபைனல் நம்பர் 1 உதயா சிசி won the toss, choose 2. உதயா உங்களோட டிசிஷன் நீங்க இங்க சொல்லிட்டீங்களா இல்லையா? பேட்டிங்கா? ஓகே, தேங்க்யூ. அது ஒயிட் சிக்னல். தேங்க்யூ ஃபார் த சிக்னல். அதே போல நீங்கள் அணிந்து விளையாடி கொண்டிருக்கும் உடைகள் வந்து அப்ரலீப்ஸ் ராமோட கைவண்ணத்தில் டிசைன் பண்ணப்பட்டு உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான ஃபீட்பேக்ஸை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்சிஸு ஹெச் சவுண்ட் தான் கேட்குது. பாட்டமில் பட்டிருக்கு. ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. காலையிலேருந்து ஒரு மேட்ச் கூட போர் அடிக்குமா அப்படின்னா கட்டாயமாக இல்லவே இல்லை. ஏன்னா பவுண்ட்ரிஸ் வர இடத்துல போர் அப்படின்ற வார்த்தை இருக்கவே இருக்காது. இந்த டோர்னமெண்ட்டில் குட் கனெக்ஷன். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. எஸ் இட் இஸ். இஸ் கமெண்ட்ரி பாக்ஸ் மேக்ஸிமம். அருமையான ஒரு ட்ரை கீபாய் கிட்ட இருந்து. ஆனால் கை நழுவி போனது பந்து. 6 ரன்கள் டீம் சென்னை 96க்கு. 96 சட்டையிலே அணிஞ்சிருக்காங்க. அந்த 96 90 அப்படின்றது டார்கெட். 6 என்பதுமே டார்கெட் தான். 6 அடிச்சா அந்த 90 தாராளமாக ஹிட் பண்ணலாம். பிக் ஒன் ஃப்ரம் மேரி. Oh, very well bouncer and he is walking. Batla பட்டிருக்கு. One more time கீப்பரோட கேட்ச் அருமையா இருந்திருக்கு. கார்த்திக் ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காங்க. முக்கியமான விக்கெட். ஏன்னா பெரிய ஷாட் இருந்தது மேடி கிட்ட. ஒரு கான்ஃபிடண்டான ஒரு பேட்டர்ஸ் அந்த விக்கெட்டை வந்து லைட்டாக எட்ஜு கொடுத்து எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்டர் மணி. கான்ஃபிடண்டாக இருந்திருப்பாரு பேட்டர். ஏன்னா ஒரு பெரிய ஹிட் இருந்தது. அந்த ஹிட்டுக்கு அப்புறம் இந்த இன்னிங்ஸை பெருசாக விளையாடணுன்ற ஒரு ஐடியா கட்டாயமாக கிடச்சிருக்கும். பட் அந்த ஐடியாவில் இந்த விக்கெட்டை எடுத்து உடச்சிருக்காருன்னா சொல்லணும். அஸ்வின் விக்கெட் நம்பர் 4 அது லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் சென்னை 96. பம்மல் தெற்கு பகுதி திமுக
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞர் கோப்பை 2025 ஷாட், ரொம்ப சூப்பரான ஒரு ஷாட், ரொம்ப கிளாஸியான ஒரு ஷாட். பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எஸ், பவுண்டரி. மணி த கேம் சேஞ்சர், எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் டீம் சென்னை 96. ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் வராங்க அட் நம்பர் 5ல. அண்ட் இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் முத்து அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஷாட், இந்த ஷாட்டுக்கு 4 ரன் கிடைச்சிருக்கோம். மற்ற கிரவுண்ட் தான், பட் நம்ம கிரவுண்டில் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் பாலிசி. ஒரே ஒரு ரன் மட்டுமே. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34க்கு 4. இன்னும் 4 ஓவரில் 56 ரன். 4க்கு 56 ஒரு ஓவருக்கு ஆவரேஜா. ஸோ டீம் ஸ்கோர் 35. ஒரு சின்ன சேஞ்ச். 35. இன்னும் 55 ரன்ஸ் விளையாடணும் 24 பால்ஸ்ல. சார் 4 ஓவருக்கு 55. இந்த நேரத்தில் பிரசன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு ஹீரோ. செகண்ட் இன்னிங்ஸில் டீமுக்காக நோ பால் சிக்னல்ஸ். தேங்க்யூ ஃபார் த சிக்னல்ஸ். ஃப்ரீ ஹிட்டாக வரப்போகிறது 1+1. எதற்காக இந்த நோ பால் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? ஓவர் ஸ்டெப்பிங். நன்றி நடுவர் அவர்களே. மேலதான் போயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் பிகிங். அந்த 4 இலை 5 இலை 6 இலை அந்த இலைகள் விழுந்த கணக்கு தான் ரன்ஸோட கணக்கு. 6 இலைகள் 6 ரன்கள். பிக் ஒன் ஃப்ரம் மணி. ஆனால் முதல்ல பேட்டில் கனெக்ட் ஆகும்போது டீம்மேட்டுக்கே ஒரு மாதிரி உசுறு மேலே போன மாதிரி இருந்திருக்கும். கீழே கரெக்டாக லேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்பா தப்பிச்சுதான் 6 ரன் அப்படின்றது சந்தோஷம் தந்திருக்கோம் டீம் சென்னை 96க்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட் மணிக்கிட்ட இருந்து, ஃப்ரீ ஹிட். ஒன் மோர் ஷாட். இந்த முறை கிளியர் கட் அடிச்சிருக்காரு. இந்த முறை இலைகள் இல்லை, மரங்களையும் தாண்டி சென்றிருக்கிறது. 6 இஸ் பிகி. Well bowled.
It's a good shot. So ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. Last two. மேலதான் போயிருக்கு. கேட்ச் கால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கார்டன் போல்ட் ஃபர்ஸ்ட் 2-3 டெலிவரிஸ். பிரசன்னா கொஞ்சம் தடுமாறணும். கடைசி 3 பால் ரொம்ப நல்லா போல் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட் நம்பர் 5. இன்னும் 4 விக்கெட் தான் கையில் வச்சிருக்காங்க டீம் சென்னை 96. நோ பால் சிக்னலா? நோ பாலுக்கு ரிவ்யூவா? அப்படியே பிரேக் இருக்கும். பிரேக் தனி எடுத்து கொடுத்துருங்க. நோ பால் சிக்னலா? ஓகே. ரிவ்யூ வந்து ரீடைன்டு. சார் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கேப்டன் மட்டும் அம்பையர் கிட்ட பேசுங்க. ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் அப்பீல் பண்ணுறீங்க, ரிக்வஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா கேப்டன் மட்டும் பேசணும். எல்லாருமே வந்து பேசாதீங்க. டீம் ACR 11 கேப்டன் யார்? கேப்டன் யாராவது எந்த கேப்டனோ அவங்க மட்டும் வந்து பேச சொல்லுங்க. மீதி எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. ஜமால் மோகன் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுங்க. சீக்கிரமாக செட் பண்ணுங்க. இந்த ஓவரோட கடைசி பால் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்ட்ரைக் எடுங்க. லாஸ்ட் 2 ஓகே. நோ பால் அப்படின்றதுனால 2 பால் தொடர்ந்து வரும். Umpire signal, white signal. Thank you for the signal. Wide வந்து ரிவ்யூவா?
இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மனுஷனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். சுரேஷ் அண்ணா அவர் ஒரு கோல்டன் ஹார்ட். அந்த கோல்டன் நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டன் பனானா லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன், அது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து தான் நமக்கு இப்போ சாப்பாடு வந்தது. ஒரே ஒரு சாம்பார் சாதம் தான், அதை வச்சு எல்லாரையும் மயக்கிடுவார். அது அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. கோல்டன் பனானா லீஃப். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணி தரணும் அப்படின்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்டேஜில் கிடைக்கும். ஒயிட் சிக்னல், அது மறுபடியும் ஒரு ஒயிட் சிக்னல். ஸோ ரிவ்யூ வந்து லாஸ்ட் பண்ணியிருக்காங்க டீம் ஏசிஆர். இதுக்கப்புறம் ரிவ்யூஸ் இருக்காது. மேக்ஸிமம் அம்பையருக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மட்டும் அவங்க பாக்ஸ் போட்டு எங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 35 ரன்ஸ் கிட்ட விளையாட வேண்டி இருக்கு. வாய்ப்புகள் கட்டாயமாக 2 அணிகளுமே சமமாக இருக்கு. வெல் போல், நைட்லி போல். அந்த பாலை பிடிக்கலாமா இல்லை மெதிக்கலாமா, பிடிக்கலாமா மெதிக்கலாமா அப்படின்ற நேரத்தில் கடைசியில் பிடிச்சிட்டாரு. சிங்கிள். வைடுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் வந்ததுல, இது மறுபடியும் வைட் தானே அது? ஓகே, இன்னும் ஒரு பால் இருக்கு. ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கன்ஃபியூஷனு. சென்னை 96 மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பந்து ரொம்ப முக்கியமான தேவை, ரன்ஸு தேவை. எப்படி விட்டுருவோம், எங்களோட உரிமை அப்படின்ட்டு 42 பால் விளையாடி ஆகணும்னு விளையாடுறாங்க. இந்த ஓவரோட கடைசி பந்து. இந்த ஓவர் முடியும் போது பிரேக் இருக்காது, அப்படியே கண்டினியூ பண்ணணும் நீங்கள். ஸ்விங் அண்ட் மிஸ், பிக் பால் கட்டாயமாக கனெக்ட் ஆகிடுது அப்படின்னா மணி எப்பவுமே ஸ்வீப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவார். லெக் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட்டர். ஸோ கடைசி பால் டாட் பாலோட முடிஞ்சிருக்கு. 4 ஓவருக்கு 54 ரன், 4 விக்கெட். 54 ரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கோராக இருக்கும் டீம் சென்னை 96க்கு. இன்னும் 18 பாலுக்கு 36 ரன். ஒரு ஓவருக்கு 12 ரன் தேவை. ஒரு ஓவருக்கு 12 அப்படின்றது ஒரே விஷயந்தான். 2 ஹிட்டு தான் கணக்கு. ஆனால் டீம் பிளேயிங் வித் 10 அப்படின்னால இன்னும் 5 விக்கெட் வந்து டீம் ஏசிஆருக்கு தேவையான முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஓவரை கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க டீம் ஏசிஆர் 11. பம்மல் தெற்கு பகுதி திமுக கலைஞர் டிராஃபி 2025 பிரசிடென்ட் பை சுதீஷ் மற்றும் வில்லோ வாரியர்ஸ், கோ ஆர்கனைஸ்டு பை கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ் மற்றும் நண்பர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா உலகமே அடக்கும். எல்லாருமே வந்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஆஹா, ஜெசன் ஓல்டர், கார்த்திக். கார்த்திக் நல்ல ஒரு ஃபிளேக். ஆனால் டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நோ ஸ்ட்ரைட் டு ஹேண்ட்ஸ். ஜபா அண்ட் தேவா 2 பேர் பக்கத்தில் இருந்தாங்க, அண்ணன் தம்பி மாதிரி. கரெக்டாக கையில் ஜபாவோட கையில் தஞ்சமடைந்தது பந்து. ஒரு முக்கியமான விக்கெட் இழக்கிறாங்க டீம் சென்னை 96. 5வது விக்கெட் இழக்கிறாங்க. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள போங்க. ஸோ டீமோட ஒரு மிகப்பெரிய தூண்னு கூட சொல்ல, ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வீரர். அதிகமாக அவரை பற்றி தான் வந்து சென்னை 96 சென்னை 96 அணியின் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஹர்திக் பாண்டியா மாதிரி வந்து ரீசெண்ட் டேஸில் அடித்து விளையாடி சென்னை 96க்காக நிறைய வெற்றிகளை தேடி தந்த ஒரு வீரர் ரீசெண்ட் டேஸில். ஸோ ஹைட்டான ஒரு பவுலர்ஸ்க்கு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த மாதிரி லென்த்தை கூட சில நேரத்தில் மிஸ் பண்ணுறாங்க.
ஸோ 1+1 ஆன் ஸ்ட்ரைக்கில் மணி வராரு, ஃப்ரீ ஹிட்டை ஃபேஸ் பண்ண போகிறாரு. இந்த டோர்னமெண்ட்டில் 6 பாலுக்கு 6 சிக்ஸர்கள் அடித்தால் 2000 ரூபாய் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு எஸ் சரவணன் அவர்கள். ஸோ அகைன் ஃபுல் டாஸ். ஆனால் ஹிப்புக்கு கீழே வந்த ஃபுல் டாஸ், ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு, ஃப்ரீ ஹிட் கை நழுவி போனது. ரொம்ப குயிக்காக வந்திருக்கு. இப்போ டீமில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் எந்த அளவுக்கு பூஸ்டோ அதே மாதிரி இதுமாதிரி டாலான பின்னாடி பட்டு போச்சு அப்படின்னாவே கார்த்திக் கையில் மட்டும்தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ பெருமாள், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பெருமாள் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். இது மிகப்பெரிய விக்கெட்டாக இருக்கும். டீம் சென்னை 96 லூஸ் பண்ணது. ஏசிஆருக்கு இன்னும் சில விக்கெட்டுகள் தேவை. கேம் 2 டீமோட கண்ட்ரோலில் இருந்து இப்போ ஒரு டீம் பக்கமாக அப்படியே கொஞ்சமாக திசை மாறுதுன்னு தான் சொல்லுவேன். 57க்கு 6, இன்னும் 13 பாலில் 33 ரன். கார்த்திக் ஆன் ஃபயர். 1.5 ஓவர்ஸில் 6 ரனுக்கு 4 விக்கெட். கைகள் இருக்கவங்க கை தட்டலாம் அந்த வீரனுக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் 5th ஓவர். கார்த்திக் இந்த டேவோட சூப்பர் ஸ்பெல் இது. ஒரு பேட்டர் வந்து ஒரு 75 ரன் அடித்தா என்ன ஷோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷோ இது. 4 விக்கெட் அப்படி, அதுவும் 6 பாலுக்கு 6 ரன்னுக்கு. சிங்கிள் 2 இந்த வண்டர்ஃபுல் ஓவர். கார்த்திக் ஜெசன் ஓல்டர் கார்த்திக் இன்று முதல் நீ ஓவர்ஸ் வெரி குயிக்காக முடிச்சிருக்காங்க. இது ஒரு மேட்ச் ஓவர்னா சொல்லணும். ஏன்னா 36 ரன் 12 பால் அப்படின்ற ஒரு விஷயம் 12 பாலுக்கு 32ன்னு மாறுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தரமான ஓவருக்கு அப்புறம் 2 overs 32 ரன்ஸ். லைவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்கள நான் மறந்துடும் அடிக்கடி. லைவில் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேட்சை பாருங்கள். நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, கிரிக்கெட் சேனல்ஸ், ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ். அனைவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸை பண்ணுங்கள். என் தம்பி கிரிக்கெட் பட்டாசு ஹரிஹரனுக்கு பண்ணுங்கள். நாக் அவுட் கிரிக்கெட்ரு அவன் ஒரு மூலையில், என் தம்பி அங்கே ஒன்று பண்ணிருக்கான், அவனுக்கும் பண்ணுங்கள். நிறைய கிரிக்கெட் சேனல்ஸ்லாம் வந்துடுச்சு, எல்லாருக்குமே பண்ணுங்கள். சென்னை கிரிக்கெட் நிறைய ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த குட் வே. இது ஒரு கம்யூனிட்டியாக மாறின்னு இருக்கு சேனல்ஸ். அது மூலிமா கிரிக்கெட்ஸை நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சீசன் நம்பர் 3 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணுற மாதிரி அருமையாக வந்திருக்கிறது. ஏன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்காங்க. நிறைய ஹார்ட் ஒர்க். வில்லோ வாரியர்ஸ் சுதீஷ் 11 பண்ணியிருக்காங்க. ஓவர் நம்பர் 6 ஷார்ட். ஒரு நல்ல சவுண்ட் கேட்குது சென்னை 96க்கு. டீ ஸ்ட்ராங்காக ஒரு டீ அதுதான் தேவைப்படுது இப்போ டீமுக்கு. தலையில் இருக்க பாரம் கொஞ்சம் லைட்டாக குறையணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ தேவைப்படுது. 58 loss of 6 at the moment. 11 balls 30. 1 runs 31. ஆன் ஸ்ட்ரைக்கில் மணி கட்டாயமாக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரன். ஸ்விங் அண்ட் மிஸ். பாலு கரெக்டான ஸ்பாட்டில் மட்டும் கொடுத்து நான் பாட்டுன்னு பறந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அது பாட்டுன்னு பறந்து போகுது. விக்கெட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்தமாரி ஒரு நல்ல விக்கெட்டை பேட்டரும் பவுலர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னா சொல்லணும். ஸோ பால் பூத் மாதிரி, வெப்ஸ்டார் கிரவுண்ட் மாதிரி அருமையான ஒரு விக்கெட் இது. ஸ்விங் அண்ட் மிஸ். 2 குயிக் டெலிவரிஸ், 2 டாட் பால், ரெண்டுமே தங்கம். வைரமாக மின்னுதுன்னு தான் சொல்லணும். குழந்தைகள் ரசிக்கும் அருமையான 2 நல்ல டெலிவரி. It's a very, very good hit. It's a straight to commentary box. It's a big shot. ஸோ 2 பாலோட தாகம் 3வது பாலில் கொஞ்சம் தீர்ந்துருக்குன்னா சொல்லணும். சொம்பு நிறைய தண்ணி வேணும். ஆனால் டம்ளரில் தான் கொடுத்துருக்காங்க டீம் ஏசிஆர். இன்னும் அப்படியே ஒரு 2-3 டம்ளராக ஆட் பண்ணாலும் சொம்பு நிறைஞ்சிடும். ஒரு 4 டம்ளரு சொம்பு நிறைஞ்சிடும். 8 பால் 25 ரன்ஸ், 4 ஹிட்டு. ஃபினிஷ் த ஒர்க்கு. 96 கொண்டாடும் வெற்றி கிடைக்குமா? ஸ்விங் அண்ட் மிஸ். அஸ்வின், ஐ திங்க் தினேஷ் bowling பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அஸ்வின் ஒரு பவுலர் இருக்கார், அவருமே இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் போடுவாங்க. அவரோட பேண்ட் லாங்குவேஜும் அப்படி தான் இருக்குது. தினேஷோட கடைசி பந்து இது ஒரு வெற்றிக்கான முக்கியமான ஒரு பந்தாக இருக்கும். பெரிய ஸ்விங்ஸ் பட் பேட்டோட பாட்டமில் பட்டிருக்கு. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ரன் மட்டுமே ஆன் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் மணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 6க்கு 4 அடி, வெற்றி உன்னை தேடி வரும். 6க்கு 24 கடைசி ஓவருக்கான ரன். இந்த நேரத்தில் யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க, அப்போ தான் உண்மையான டேஸ்ட் என்னன்னு தெரியும். பாதாம் பிஸ்தா போட்ட சூப்பரான சாம்பார் சாதம். 6 பாலுக்கு 24 ரன். ஸோ இதே போல் போன மேட்சும் இருந்தது. ஷாட், ஒரு நல்ல ஷாட். ஸோ ஓடவில்லை. மணி ஒரு சான்ஸ் பார்க்குறாரு, தாராளமாக பார்க்கலாம். நீதானையா எடுத்துக்கையா அப்படின்னு சொல்லி டீம் மேட்டுக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் அடிச்சிரு மணி அப்படின்ற ஒரு வார்த்தை கட்டாயமாக அழுத்தமாக இருக்கும். எப்படியாவது அடிச்சிரு மணி, மணி சத்தம் கேட்கணும் எங்களுக்கு. ஸோ மறுபடியும் ஸ்விங். இந்த முறை கீழே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்போட நிற்கிறாங்க. மணிகண்டன் ஆன் ஸ்ட்ரைக்கு வந்துட்டார். 4க்கு 23. எல்லா பந்துமே பவுண்டரி தேவை. ஒரு லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரா கன்ஃபியூஸாக இருக்கும்போது நான் ரைட் ஹேண்டர் தான் அப்படின்னு சொல்லி ரைட்டில் நின்று இருக்கார். ஸ்விங் அண்ட் மிஸ். என்ன நடந்தது? ஆளாளுக்கு ஒரு விக்கெட்டை கேட்குறாங்க. எந்த விக்கெட் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், ரூல்ஸ் படி தான் கொடுப்போம். அவுட்டே இல்லை. ஒரு கனெக்ஷன், இட்ஸ் பிகி. ஒரு பெரிய ஹிட்டு. எப்பா கூரை மேல காக்கா. அடுத்த மேட்சுக்கு வீரர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அதை வந்து பார்த்து படித்து தெரிந்து கொண்டு உள்ளே விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய விக்கெட்டாக அமைந்திருக்கிறது டீம் ஏசிஆர் 11க்கு. கடைசியான ஒரு நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை அதுவும் தகர்ந்திருக்கிறது. விக்கெட்டில் இருந்து நகர்ந்திருக்கிறது. மணி தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது வில்லோ வாரியர்ஸ் பிரசன்ஸ், சுதீஷ் 11 பிரசன்ஸ் கலைஞர் டிராஃபி 2025 co-presented by, co-organized by Commentary Box YouTube channel. அண்ட் ஃபைனல் பால் அஸ்வின் கிட்ட இருந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன அஸ்வின் இவர் தான். ஒரே மாதிரி 2 பேர் போலிங் போகிறாங்க ஒரு டீமில். ஸோ 2 அணிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது தரமான ஒரு போட்டியாக இருந்தது, நல்ல ஒரு ஃபைட்டாக இருந்தது. ஆனால்